जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं। घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जंगी इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो अमन कभी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत कशों के राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, 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 हम इनकलाब हैं। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியலம். இன்னைக்கு 102வது நாள், டே 102. அவ்வியக்தவாணி டேட் 30/3/83. ஹம்டி டம்டி sat on a wall. ஹம்டி டம்டின்னு ஒருத்தர் ஒரு செவுரு மேலே உட்கார்றாரு. ஹம்டி டம்டி அப்புறம் பெருசாக கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லா பெரிய பெரிய ஆட்களும் சேர்ந்து கூட அவரை மறுபடியும் சரியாக போட முடியல. ஹம்டி டம்டி அந்த செவுத்துல உட்காந்தாரு. அந்த வால் எதுனா, அந்த செவுரு எதுனா அந்த ஆத்மாவோட ஸ்டேஜ், ஆத்மாவுடைய அந்த உயர்ந்த ஸ்திதி தான்.
உயர்ந்த பியூரிட்டி, உயர்ந்த ஸ்திதி, அதுதான் அந்த செவுரு. அந்த செவுரு வந்து பேலன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த செவுரு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, கரையில்லாத அன்டச்சடு பியூரிட்டி. ஹம்டி டம்டின்னு ஒருத்தர் செவுத்து மேலே உட்காந்தார். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு பெருசாக கீழே விழுந்துட்டார். அந்த கிரேட் ஃபால் எதுன்னா, அந்த விழுகிறது எதை காமிக்குதுன்னா, அந்த உயர்ந்த ஸ்டேஜ், பியூரிட்டியோட உயர்ந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுகிறது. எப்போ அந்த ஆத்மா அந்த உயர்ந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்துருதோ, அந்த உயர்ந்த பியூரிட்டிங்கிற ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்துருதோ, அப்போ எல்லா ராஜாக்கள் சேர்ந்து கூட அவங்கள திருப்பி அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியல. எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, எதுவுமே வேலை செய்யல. பியூரிட்டிலேருந்து கீழே விழுகிறது தான் மிகப்பெரிய அடி. அந்த செவுத்துல எப்பயுமே உட்காந்துருக்கிறது தான், அதுதான் என்ன சொல்லலான்னா, அந்த உயர்ந்த ஸ்திதி என்ஜாய் பண்ணுறது. பியூரிட்டி தான் மிகப்பெரிய லக்ஸுரி, மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட்டே இந்த பியூரிட்டி தான். அதுதான் எல்லாத்தோட உயர்ந்த என்ஜாய்மெண்ட் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில், இந்த ஆன்மீகத்தில். அதுதான் வந்து சந்தோஷத்தின் உச்சகட்டம். அதுதான் உயர்ந்த கான்ஷியஸோட அடையாளம். அப்போ எப்போ அந்த பியூரிட்டிலேருந்து கீழே விழுந்துடுறோமோ, அதுலேருந்து மறுபடியும் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். யாராலையும், ராஜாவாகட்டும் இல்லை அவங்க கூட இருக்க சோல்ஜர்ஸ், யாராலையும் அவங்க திருப்பி கொண்டு வர முடியல. எது வரைக்கும் அந்த பரமாத்மா வரலையோ, எது வரைக்கும் ஆத்மா வந்து பரமாத்மாட்ட சரண்டர் ஆகலையோ, அந்த ஹம்டி டம்டியை சரி பண்ண முடியாது. ஏன்னா அது மிகப்பெரிய வீழ்ச்சி. ஸோ மிகப்பெரிய வீழ்ச்சி என்னென்னா, அந்த உயர்ந்த தூய்மைங்கிற அந்த ஸ்திதியிலேருந்து நம்ம கீழே விழுகிறது தான் மிகப்பெரிய வீழ்ச்சி, மிகப்பெரிய அடி. ஸோ அதனால தான் இன்றைக்கி மொழியில் பாபா சொல்கிறாரு, குமாரிகள் வந்து டபுள் பியூர். குமாரிகள் வந்து டபுள் பியூர். அவங்க தான் உண்மையான செலிப்ரிட்டிஸ். இந்த ஆன்மீகத்தில் உண்மையான செலிப்ரிட்டி அவங்க தான். அவங்க தான் வந்து இந்த பாலிவுட் ஹீரோயின்ஸ் மாதிரி. அவங்க எப்பயுமே அந்த ஆன்மீகங்கிற அந்த ஸ்பாட்லைட்டில் இருக்காங்க. குமாரிஸ் தான். குமாரிஸ்னால் யார்? ஸோ குமாரிஸ் தான் உண்மையான டிவைன் சூப்பர் ஸ்டார்ஸ். இந்த ஆன்மீகங்கிற அந்த மேகத்தில் அவங்க தான் உண்மையான சூப்பர் ஸ்டார், டிவைன் சூப்பர் ஸ்டார். ரெட்டை பியூரிட்டி இருக்கு அவங்கள்ட்ட. அவங்க தான் உண்மையான ஹீரோ ஆக்டர்ஸ். இந்த வேர்ல்ட் ட்ராமாவில் அவங்க தான் உண்மையான ஹீரோ ஆக்டர்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பாபா மறுபடியும் இந்த அவ்வியக்த வாணியில் குமாரிகள்கிட்ட பாபா பேசுகிறாரு. ஸோ இப்போ ஆத்மாவோட பேட்ரி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. சோலும் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ இறைவன் வந்து நம்மளை வந்து சார்ஜ் பண்ணுறார். அந்த இழந்த சக்தியை, இழந்த பவர்ஸை ஸோ அதுதான் இன்றைக்கி மொழியிலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதான் நீங்கள் தான் வந்து ஹீரோ ஆக்டர்ஸ். குமாரிகள் வந்து டபுள் பியூர் சோல். அவங்க தான் ரொம்ப மகான் ஆத்மாக்கள்.
எவ்வளோ கேள்விகள் மனசில் வருது, ஊக்க உற்சாகம் வருது, தைரியம் வருது, ஸ்ட்ரென்த்து வருது. நீங்கள் எவ்வளோ பாபா முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை இன்னும் குழப்பத்தில் இருக்கீங்களா? ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. எப்போல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதோ அது என்ன காமிக்குதுன்னா நீங்கள் பாபாட்டேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு காமிக்குது. அதுக்கு ஆன்சர் என்னன்னா எல்லார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கிறது கிடையாது. அதுக்கு ஆன்சர் என்னன்னா சைலன்ஸில் போகணும். உங்களுக்குள்ளார உள்ள அந்த டீப் அந்தர்முக்தால போகணும். அந்தர்முகியாய் உங்களுக்குள்ளார போய் அந்த சுப்ரீமோட கனெக்ட் ஆகிக்கோங்க. அவரு கூட நீண்ட நேரம் யோகாவில் உட்காருங்க. 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம். மகானாத்மாக்கள் லைஃப்பில் இது பார்க்க முடியுது. அவங்க லைஃப்பில் குழப்பம் வரும்போது அவங்க டீப் சைலன்ஸில் போயிட்டாங்க. ஹிமாலயாஸ்க்கு போனாங்க, இல்லை ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து தூரம் போயிட்டாங்க. அப்புறம் அந்த டீப் மெடிடேஷனில் போயிட்டாங்க. இல்லை சில மந்திரங்கள் சொன்ன ஆரம்பித்தாங்க. 1000 டைம்ஸு, 20,000 டைம்ஸு, 80,000 டைம்ஸ், 1,00,000 டைம்ஸ் அந்த மந்திரத்தை அவங்க ரிப்பீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மந்திரத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார மறுபடியும் அந்த ஆன்மீக சக்தி வந்துடுச்சு. மறுபடியும் அவங்க சக்திசாலி ஆயிட்டாங்க. அப்போ அந்த உயர்ந்த ஸ்திதியில் என்ன ஆச்சுன்னா அந்த உயர்ந்த ஸ்திதியில் அவங்க நல்ல விஷயங்கள் எழுத ஆரம்பித்தாங்க. நல்ல போயம் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ எப்போல்லாம் உங்கள் லைஃப்பில் கன்ஃபியூஷன் இருக்கோ அந்த நேரத்தில் டீப் சைலண்ட் மோடில் போயிடுங்க. ஃப்ளைட் மோடில் போயிடுங்க. ஸோ சோலை ஃப்ளைட் மோடில் போட்டிங்கன்னா உங்களை யாராலையும் கூப்பிட முடியாது. ஊக்க உற்சாகம், பியோர் தாட்ஸ், தைரியம் இதெல்லாம் வேணும். அந்த ஃப்ரீடம் வேணும், நமக்கு சுதந்திரம் வேணும். அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி. எல்லாத்தோட பெரிய அத்தாரிட்டி எதுனா அனுபவம் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் எப்பயுமே ஃபுல்லாக இருப்பீங்க. நீங்கள் எப்பயுமே சந்தோஷத்தில் நடனம் ஆடுவீங்க. உங்கள் முன்னாடி மாயா சமர்ப்பணம் ஆகிடும். ஸோ அதனால் எப்பயுமே அந்த அனுபவங்கிற அந்த சீட்டில் உட்காருங்க. ஸோ அதுக்காக அந்த ஒரு டிசைர் இருக்கணும், அந்த ஒரு தாகம் இருக்கணும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தியாகம் நமக்குள்ளார இருக்கணும். அந்த மாதிரி தியாகம் இருக்கும்போது தான் ரியலைசேஷனுக்கு வர முடியும். அந்த ஒன் பாயிண்டட் கோலாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். நான் என் லைஃப் இதே மாதிரி கஷ்டத்தில், துக்கத்தில், குழப்பத்தில் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப் இருக்கக்கூடாது. நான் அந்த உயர்ந்த இதை தெரிஞ்சுக்கணும், உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கணும், நான் அதை ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகம் இருக்கணும். இறைவன் அந்த மாதிரி ஆத்மாக்களோட விஷயத்தை தான் கேட்குறாரு. அந்த ஒரு இச்சா இருக்கணும், அந்த ஒரு நெருப்பு எரியணும், அந்த உயர்ந்த சுப்ரீமை தெரிஞ்சுக்கிறது. அதுதான் நம்ம லைஃபோட அல்டிமேட் கோலாக இருக்கணும், லாஸ்ட் கோலாக இருக்கணும். எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, ஒரு பாபாவை தர எனக்கு எதுவுமே தேவையில்லை.
அந்த மாதிரி ஒன் பாயிண்டட் ஃபயரி அண்ட் ஃபியர்ஸ் டிசைர் இருக்கணும். அப்போ தான் அந்த உயர்ந்த ஸ்திதியை நம்ம அடைய முடியும். இல்லாட்டினா நம்ம ஏதோ ஒரு பாடி சம்பந்தம், தேக சம்பந்தம், இந்த உலகத்திலே ட்ராப் ஆகிட்டே இருப்போம். ஸோ அந்த சோலை அதை எழுப்புங்க. அதை உயர்ந்த ஸ்திதி கூட்டு போங்க. உயர்ந்து பறந்து போட்டோம். அது ஸோ அந்த ஆத்மாவை ஆன்மீகத்தோட உயர்ந்த ஸ்திதி கூட்டுப்போம். என் லைஃபோட பர்பஸ் என்ன, நான் எதுக்கு இங்கே இருக்கேன், இந்த ஆன்மீக லைஃப்பில் சில பேர் 10 வருஷம் இருக்காங்க, 20 வருஷம் இருக்காங்க, 30 வருஷம் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ரியலைசேஷன் இல்லை. எதுக்கு இருக்கோம் என்னன்னு ஒன்றும் புரியல. எது வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அதுவும் தெரியல. ஏன்னா அந்த ஆன்மீகமே எப்படி ஆயிடுச்சுன்னா, அதுவும் ஒரு சாதாரண ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அதில் அந்த ஸ்பார்க் இல்லை. அதில் அந்த ஒரு தீவிர இச்சா இல்லை. அந்த ஆத்மா சந்தோஷத்தில் நடனம் ஆடுதா, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துதா? இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ அப்படியே சும்மா இருக்காங்க. பாபா நம்மளுக்கு அவ்வளோ ஊக்க உற்சாகம் கொடுக்குறாரு, எனர்ஜி தராரு, டான்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சக்தி தராரு. ஸோ மைக்கேல் ஜாக்சன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதாவது நான் டான்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்டேஜில் போயிடுறேன், நான் என்னையே மறந்துடுறேன், அந்த பாட்டும் நானும் ஒன்றாயிடுறேன், எல்லா விஷயத்தையும் மறந்து நான் அதிலே மூழ்கி போயிடுறேன். அந்த மாதிரி நான் அந்த கிரியேட்டரும் கிரியேஷனும் ஒன்றான மாதிரி ஒன்றாயிடுது. நான் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அங்கே இல்லவே இல்லை, இந்த டான்ஸ் மட்டும்தான் இருக்கு. டான்ஸும் ஒன்றாயிடுச்சு. நடனம் ஆடுறவங்களும் அந்த நடனமும் ஒன்றாயிட்டாங்க. ஸோ இப்போ பாபா என்ன சொல்கிறேன்னா, யார் அனுபவத்தின் அத்தாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க எப்பயுமே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. மாயா அவங்கள எதுவும் பண்ண முடியாது, மாயா அவங்கள ஆட வைக்காது. ஒரு அனுபவி ஆத்மா மாயாவை நடனம் ஆட வைப்பாங்க. அவங்க மாயாவுக்கு பணிஞ்சு போக மாட்டாங்க. அப்போ மாயா அவங்க முன்னாடி சொல்லுமா, நான் உங்க முன்னாடி சரண்டர் ஆயிடுறேன். ஸோ இந்த முரளி குமாரிகளுக்காக பாபா சொல்கிறாரு. ஸோ அதனால் எல்லாத்தோட உயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும்னா, அந்த ஒரு தீவிர இச்சா வேணும் நமக்குள்ளார். எது வரைக்கும் நமக்குள்ளார அந்த நெருப்பு, அந்த தபஸ்யா அவ்வளோ கொழுந்து விட்டு ஜுவாலாமுகி யோகா இல்லையோ, நான் இந்த இதை புரிஞ்சுக்கணும், இதில் டீப்பாக போகணும், இதை அனுபவம் பண்ணணும், அது வரைக்கும் ரியலைசேஷன் வராது. ரியலைசேஷன் அப்படியே வராது. நீங்கள் தான் அதை போய் கண்டுபிடிக்கணும். பைபிளில் கூட சொல்லியிருக்கு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதனால் தேடுங்க, அதை கண்டுபிடிங்க, அதை சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த தீவிர இச்சை அவங்களுக்குள்ளார இருக்கணும், அந்த சுப்ரீமை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதான் 3வது விஷயம். 4வது பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் சஹஜ யோகி ஆத்மாக்கள், நிரந்தர யோகி ஆத்மாக்கள். யோகிஸ் யார் நேச்சுரலாக இருக்காங்களோ அவங்க ஒரு நதி மாதிரி. எப்படி நதி ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகுதோ அந்த மாதிரி அவங்க யோகாவும் நேச்சுரலாக ஸ்மூத்தாக இருக்கும். அவங்க யோகா எப்படி இருக்குன்னு, எப்படி பறவை பாட்டு பாடுத்தோம் அந்த மாதிரி அவங்களோட யோகா மலை எப்படி மேலேருந்து கீழே விழுகுது அந்த மாதிரி அவங்க யோகா இருக்கும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக பாபா கூட கனெக்டடாக இருப்பாங்க. அந்த ஆத்மா எப்பயுமே சந்தோஷத்தில் தான் இருப்பாங்க, சதா சந்தோஷமாக தான் இருப்பாங்க.
எப்போ நம்ம அந்த பாடியிலேருந்து டிட்டாச் ஆயிடுறோமோ அப்போவே ஒரு சந்தோஷத்தில் வந்துடுறோம். ஸோ அப்போ மெயின் ப்ராக்டிஸே பாடியிலேருந்து டிட்டாச் ஆகிடணும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து மணிக்கணக்கில் உட்காந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஆத்மான்னு அந்த ப்ராக்டிஸ் அதுக்குன்னு டைம் கொடுத்து செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு விஷுவலைஸ் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள், என்னெல்லாம் யுக்தி இருக்கோ அந்த ஆத்மாக்காக பண்ணுங்கள், ஆத்ம பயிற்சிக்காக. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விஷம் மாதிரி தியாகம் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்மீக மார்க்கத்தில் தடங்களாக எதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் ஒரு விஷம் மாதிரி தள்ளிடுங்க. சஹஜயோகி வாழ்க்கையில் எதெல்லாம் தடங்களாக வருதோ அதெல்லாம் ஒரு விஷம் மாதிரி தியாகம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம நேச்சுரல் யோகி, சஹஜ யோகி ஆக முடியும். அமிர்த வேலையை பற்றி பாபா சொல்கிறாரு, குமாரிஸ்னா யாருன்னா அமிர்த வேலையில் பாபாவோட அன்பில் மூழ்கி போயிடணும். நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபோன் செக் பண்ணக்கூடாது, சோலோட லைட்டை செக் பண்ணு. இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் வைஃபை. இதுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ண அவசியம் இல்லை. இது ஃப்ரீ தான். பாபா எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக தான் தராரு. ஸோ அப்போ நம்ம யோகா எப்படி இருக்கணும்னா அது சஹஜமாக இருக்கணும், அது ஒரு ஈஸி ஃப்ளோவாக இருக்கணும். அப்போ யோகா ஏடிஎம் பின்கோடு மாதிரி, அதை மறந்துட்டோன்னா நம்ம காசு எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பாபாவை மறந்துட்டோன்னா அந்த சக்திகள்லாம் வேலை செய்யாது. ஸோ அதனால் யார் அந்த மாதிரி பாபா நினைவுலே இருக்காங்களோ அவங்க முகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க எப்பயுமே காலியாக இருக்க மாட்டாங்க, அவங்க எப்பயுமே ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால் பாபா இங்கே குமாரிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசிட்டு அவங்களுக்குள்ளார சக்தி நிரப்புறாங்க. நீங்கள் யார், உங்களோட கடமைகள் என்ன, உங்களோட பர்பஸ் என்ன, அது எல்லாத்தையும் பாபா அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்குள்ளார அந்த தியாக விருத்தி இருக்கணும். இந்த ஃபேஷன் வேர்ல்டை நம்ம விட்டுட்டோம். நம்ம ராஜ்குமாருக்காக வெயிட் பண்ணல, ராஜ் யோகாக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த உலகத்தில் எல்லாமே அழியக்கூடியது, எதுவுமே சுகம் கொடுக்கக்கூடியதில்லை. ஸோ அதனால் சில 5 அனுபவங்கள் யோசிச்சு பாருங்க. அதான் ஃபஸ்ட் டாஸ்க். எதெல்லாம் எனக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்ததோ லைஃப்பில் நிறையா ஒரு 5 அனுபவங்கள், அது எனக்கு பெரிய ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது, அதை நோட் பண்ணுங்க. 2வது பெரிய பெரிய யோகிகள்லாம் இருக்காங்களோ அவங்களோட அந்த வாழ்க்கை வரலாறு படிங்க. முக்கியமாக இந்த ஃபீமேல் சன்னியாசிகள் இருக்காங்கள்ல, அவங்க இதை படிங்க. இந்த அவ்வியக்தவாணியும் மறுபடியும் படிங்க. அதுலேருந்து சில பாயிண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை டீப்பாக சேர்ன் பண்ணுங்கள். அதை பற்றி ஆழமாக யோசிங்க. அப்போ யோசிங்க, நான் தான் அந்த குமாரி. 1983 நடந்த அந்த பட்டி இருக்குல்ல, அப்போ குமாரி பட்டி நடந்தது, அதில் பாபா இதை பேசினார். ஸோ அப்போ நீங்கள் உங்களை அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். இப்போ 1983 நடந்த பட்டியில் நான் தான் அந்த குமாரி, நாங்கள் உட்காந்துருக்கேன், பாபா என்னை கூப்பிட்டு இது பேசுகிறாரு அப்படின்னு. குமாரி அவங்க எப்பயுமே ஷாப்பிங் போகும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ இது இங்கே ஆன்மீக ஷாப்பிங், இது சோல் ஷாப்பிங். அதில் பாபா தான் அந்த பெரிய கடை. ஸோ அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அப்போ பாபாட்ட நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உலகத்தில் உள்ள குமாரிகள் அவங்கள அப்கிரேட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு புது ஃபேஷன், புது ட்ரெஸ்ஸு, புது ஃபோன் வேணும்னு. ஸோ அதே மாதிரி
இங்கே வந்து நம்ம சோலை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோல் 2 அப்படின்னு நம்மளே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. हम जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम पिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। हम जिरगाओ जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं, घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम जबर तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं, जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। को गिराने वाले हैं, इल्मोमन कभी गाने वाले हैं, हम तबकाती तकसीम को बिठाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं, हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं, मेहनत कशों के राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब है, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम पिदर शाही राज गिराने वाले हैं,